அதர் ஸ்டேட்ல 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுது, தமிழ்நாட்டுல மட்டும் இந்த 1000 கோடி கலெக்ஷன் வர மாட்டேங்குது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸ் தான். அதர் ஸ்டேட்ல இந்த மாதிரி மீம் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், மக்கள் போய் பார்ப்பாங்க, அதை கொண்டாடுறாங்க, அதனால நல்ல கலெக்ஷன் வருது. பட் தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்துச்சுன்னா முத நாளே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி டீகோட் பண்ணி அதை மொத்தமாக போட்டு உடச்சிடுறாங்க. மக்களும் சரி வரட்டும், நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். கூலி இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் இறந்துறாரு. சத்யராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஃப்ரெண்டு. இவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தாரா இல்லை யாரும் கொண்டுட்டாங்களா அப்படிங்கறது இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. பட் இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த 10-15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் நல்லா ஏற்றிட்டு அந்த இன்டர்வல் சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இழுத்து கொண்டு போய் முடிக்கிறாங்க. அதான் படம். இந்த படத்துல பிரச்சனையுமே இருக்கு, அதை லாஸ்டா சொல்றேன். மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது, பட் ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோன்னா, எப்பவுமே ஒரு ஸ்டோரி சொல்றதா இருந்தா அது கொஞ்சம் இழுத்து தானே சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இழுத்துட்டாங்க. தலைவருக்காகவே இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கேரளா, தெலுங்கு, ஹிந்தி எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்துமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. படத்துக்கு வில்லன்னு சொல்லணும்னா நாகார்ஜுனாவை காட்டிலும் சோபினுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கனால அவர் தான் ரொம்ப பெருசா பாக்குற மாதிரி இருக்கு. அடுத்ததான் அமீர் கான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. அந்த சீன் வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சனாலேயோ என்னமோ அது கொஞ்சம் போரா இருந்தது, அது பெருசாக ஏத்துக்க முடியல. உபேந்திரா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்கிரீன்ல வருவாரு, பட் அவருக்கான ஒரு ஸ்கோப் வந்து செம்மையா இருந்தது. அந்த ஃபைட்டா இருக்கட்டும் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் சூழ்ந்து தான் இந்த படம் இருக்கிறனால ஸ்ருதிஹாசன் ஃபுல்லாவே வராங்க. அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குது. அது ஒரு சில சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில சீன் ஒர்க் அவுட் ஆகல. ஏஜென்ட் டீனா மாதிரி இங்கேயுமே ஒரு கேரக்டர் வருது, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. பொதுவா லோகேஷ் கனகராஜ் படம்னாவே ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் இந்த படத்துல வரனாலேயோ என்னவோ அடுத்தடுத்து இதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஈஸியாக கணிக்க முடியுது. இதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் படம்னாவே இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். பட் இந்த படத்துல வந்து அது பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் போயிட்டு இருக்கும், அந்த நேரத்துல இந்த சாங் வந்து அப்பப்போ வரனால பெருசா ஒர்க் அவுட் ஆகலைங்க. இந்த படத்துல பிரச்சனை என்னன்னா டூரேஷன் 169 மினிட்ஸ் இருக்கு. அதாவது 2 மணி நேரம் 50 நிமிஷம் தேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பாத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா லோகேஷ் படம்னாவே பெரிய படமா தான் இருக்கும். பட் இது வந்து என்னமோ தெரியல, ரொம்ப நேரம் போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆல்ரெடி லோகேஷ் சொல்லிட்டாரு நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ் அப்படின்னு. படம் ஃபுல்லா ஒரு 2000 பேர் வெட்டி குத்தி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். அது பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருடைய ஜேர்னர் அதான். ஸோ அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. மியூசிக் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி லேயரா ஆட் பண்ண மாதிரியே இருந்ததுங்க. அனிருத் வந்து ரஜினிக்குன்னு தனியாவே போடுவார் போல, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு பெரிய தூண் பாத்தீங்கன்னா அனிருத். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சுட்டா. அப்படி அதர் ஸ்டேட்ல 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுது, தமிழ்நாட்டுல மட்டும் இந்த 1000 கோடி கலெக்ஷன் வர மாட்டேங்குது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸ் தான். அதர் ஸ்டேட்ல இந்த மாதிரி மீம் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், மக்கள் போய் பார்ப்பாங்க, அதை கொண்டாடுறாங்க, அதனால நல்ல கலெக்ஷன் வருது. பட் தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்துச்சுன்னா முத நாளே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி டீகோட் பண்ணி அதை மொத்தமாக போட்டு உடச்சிடுறாங்க. மக்களும் சரி வரட்டும், நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஏன் கேஜிஎஃப் ஒன்று வந்தப்ப அந்த டைமில் அந்த படத்தை பற்றி கலாச்சிட்டு நம்ம மாறி 2 பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தானே. இந்த கூலி படமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ட்வீட் போடுவாரா, இது கைதியோட லியோவோட மெர்ஜா இருக்குமா, இந்த கைதியோட லியோவோட எல்சியூவா இருக்குமா, அப்படியா இப்படியான்னு சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோடனே இந்த படம் நல்லா இல்லைங்கிறது இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு உங்க ரிவ்யூஸ்காண்டி மக்கள் அப்படியே பிளைண்ட் பண்றாங்க. இப்ப நானுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சதுனால போனேன். 1 டே கழிச்சு போற மாதிரி இருந்தேன் அப்படின்னா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு மைண்ட்ல வந்து ஓ நல்லா இருக்காதோ, சரி பொறுமையா பாத்துக்கலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம மைண்ட்லயுமே தோணுது இல்லையா. இந்த படம் ஒஸ்டான மூவிலாம் கிடையாது, டூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து லோகேஷோட டச் இருக்கும், இதுல எல்லாரோட இன்புட்டும் இருக்கும். அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த பிளாஷ்பேக்மே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியா லியோ படத்துல பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த படம் வந்து பிளாஷ்பேக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே கிளாப்ஸ் அந்த இடத்துல பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் தலைவருக்கு ஃபேன்ஸுக்கான மூவிங்கிறத தாண்டி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 18+ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வயசு கீழே இருக்கவங்க யாருமே தியேட்டருக்கு போக முடியாது வேற, அவங்களாம் ஓடிடில பாருங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த ரிவ்யூஸ்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம, கஷ்டமா தான் இருக்கும் பட் மைண்ட்ல ஏத்திக்காம தியேட்டருக்கு வந்து பாருங்க. படம் 1 டைம் வாட்சபிள், ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி ரிவ்யூஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, வெளியில நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பாத்துட்டு தானே இருக்கும். இதுக்கெல்லாம் நானுமே ஒரு காரணம் தான். வெளியில பாத்தீங்கன்னா கூலி போலி அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு படத்தை வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கு. எப்படின்னு ஒரு 3 to 4 டேஸ்ல வந்து டூரேஷன் கம்மி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் படம் பார்க்கவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.